ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இது என்ன மாலை? இது என்ன மாலைன்னு எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து கிளியர் குவார்ட்ஸ். ஆக்சுவலா ஸ்பட்டிகம். இந்த ஸ்பட்டிகம் எதுக்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னா, நான் இத வந்து வீர வைரவர் பூஜைக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு இப்போ வீர வைரவர் பூஜை எடுத்திருந்ததுனால அதுக்கு போட்டுட்ருக்கேன். இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும், கிளியராக இருக்கும், எந்தவித இதுவும் இல்லாமல் இருக்கக்கூடியது தான் இந்த கிளியர் குவார்ட்ஸ். இது இது எதுக்கு அணிஞ்சுப்போம்? முதல்ல நம்ம இந்த பூஜையிலலாம் இருக்கும்போது நம்ம உடம்புல உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை வந்து காம் டவுன் படுத்தும். என்ன சலவை பண்ணும். சலவைனா இப்படி சீதளம் அப்படியே கூல் படுத்துறது நம்ம பாடியை, அது ஒன்று பண்ணும். ப்ளஸ் இதில் தான் ஜெபம் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து நிறைய உருக்கள் ஏறி இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மெமரி பவரை கொடுக்கும், தெளிவான மனது கொடுக்கும், நம்ம பூஜையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பூஜையில் மட்டுமல்ல, ஜென்ரலாகவே நீங்கள் இதை அணிந்து கொள்ளும்போது மனத்தெளிவு இருக்கும், மெமரி பவர் இருக்கும், கிளியர் விஸ்டம் சொல்லக்கூடிய ஞானம் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட்ஸ். ஸோ கிளியர் குவார்ட்ஸ் நீங்கள் எப்போவுமே போட்டுக்கலாம். இதை நான் காப்பரில் கட்டி போட்டிருக்கேன். ஏன்னா காப்பருக்கு வந்து ஆக்கர்ஷண சக்தி ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லி கட்டி போட்டுக்கிட்டோம். நீங்கள் எதில் உங்களுக்கு வேணுமோ அதில் கட்டி போட்டுக்கலாம். வெள்ளியிலையோ உங்கள் இஷ்டம் எந்த இதுலேயோ கட்டியோ போட்டுக்கலாம். ஜபத்துக்கு யூஸ் பண்ணும்போது ஸ்பெஷலி சுக்கிரனை கூட நம்ம இதில் வந்து சுக்கிரனாலே அந்த ஸ்வேதம், அந்த ஒயிட் கலர், அந்த கிளியராக இருக்கிறது இல்லையா? ஸோ நிறைய பேர் நிறைய மாந்திரிகம் இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணணும், பணம் நிறைய வரணும், அதற்கு ஒத்து நான் வந்து ஒரு மந்திரம் சொல்கிறேன், சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இதையும் அணிந்து கொள்வார்கள். யாருக்கெல்லாம் சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க, நீங்கள் இந்த மந்திர இதில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாலையை இதில் நீங்கள் உருக்கள் போட்டு பாருங்கள், சுக்கிரன் மந்திரத்தை சொல்லி பாருங்கள். இல்லை பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் நல்ல பிஸ்னஸில் நல்லா வரணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க, டக்குன்னு பணம் பெருமளவில் வரக்கூடிய ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா இதில் ஜெபம் பண்ணி பாருங்கள். இதனுடைய எனர்ஜியே உங்களுக்கு வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இது பூஜை பர்பஸ்க்காக போட்டிருக்கேன், நீங்கள் ஜென்ரலாகவே இது போட்டுக்கலாம்.